இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷனது பின்புலம் நிறைய பேரால கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வேர்ல்ட் வியூஸ், முரண்பாடுகள் இவையெல்லாம் சுட்டி காட்டப்படுது. இதுதானா இல்லை இதை தாண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கா? இது சமரசத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மோதல் இன்னும் வலுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய பார்வைகள். கடந்த சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இரு தலைவர்களுக்கிடையே உருவாகி அது அதிகரித்து வந்ததை பொது வேளையிலேயே அது வெளிப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். குறிப்பாக இளைஞரணி தலைவர் நியமனம், அதன் பிறகு அந்த மேடையிலே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சி விவகாரங்கள் சம்பந்தமாக பேசுபவர்கள் என்னுடைய பனையூர் இல்லத்திற்கு வந்து பாருங்கள் என்று சொன்னது, அதெல்லாம் பொது மேடையிலேயே திரு ராமதாஸ் அவர்களை நோக செய்திருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. என்ன இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி அதை வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்குத்தான் உண்டு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த சில ஆண்டுகள் அவருடைய ரோல் வேண்டுமானால் பேசப்படலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்று ஒரு வாக்கு வங்கியோ அல்லது ஒரு ஆதரவு தளமோ உருவாக்கியது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ஆகவே அவர் சமீப காலமாக ஒதுக்கப்படுகிறாரோ என்று கருதப்படுகிற வகையில சம்பவங்கள் நடந்த காரணத்தால் அவர் மனவேதனை அடைந்திருக்கலாம். அதனுடைய நீட்சியாக இப்போது இவர் பொதுவெளியிலேயே வெளிப்படுத்தி இருப்பது கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்படத்தான் அது வழிவகுக்கும். சீனியர் டாக்டர் பின்னால் இருப்பதா அல்லது டாக்டர் அன்புமணி பின்னால் போவதா என்கிற ஊசலாட்டத்தை தான் இந்த முடிவு, அதிரடி முடிவு என்பது தோற்றுவிக்கும். இது அந்த கட்சியினுடைய இப்போதைய நிலைப்பாட்டுக்கு, வளர்ச்சிக்கு உதவக்கூடியதல்ல. இன்னொன்று, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டிய நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் பொது வெளியில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் அறிவித்தது என்பது அந்த கட்சிக்கு ஒரு நல்ல சமிக்ஞையாக அது இருக்காது. சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.